Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து practice problems on dependency preserving decomposition. So கொஞ்சம் problems பார்க்கலாம். So first problem நமக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. So ரிலேஷன் அந்த ரிலேஷனோட parent function dependencies கொடுத்திருக்காங்க. அந்த ரிலேஷனை R1 of PQ, R2 of QR, R3 of RST னு decompose பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம வந்து child function dependencies என்னென்னு கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் R1 of PQ இங்கே வந்து நமக்கு ரெண்டு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கிறதுனால இதோட ப்ராப்பர் சப்செட்ஸ்க்கு க்ளோஸர் எடுக்கணும். இதோட ப்ராப்பர் சப்செட்ஸ் என்னது PQ. ஸோ P க்ளோஸர் Q க்ளோஸர் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? நமக்கு வந்து Pலேருந்து நமக்கு என்னது QRS வருது, PQRS வருது. அதே மாதிரி Q க்ளோஸர் எடுத்தால் வந்து PQRS Q க்ளோஸர் எடுத்தால் என்ன வருது? PQRST ஃபுல்லாக வரும். நான் ஃபுல்லாக எழுதலை. நமக்கு வந்து என்ன எழுதணும் அப்படின்னா இந்த ஆட்ரிபியூட்ஸில் இந்த ரிலேஷனில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் வந்தால் போதும். ஸோ Qலேருந்து எனக்கு P கிடைக்குதான்னு நான் பார்ப்பேன். எஸ், எனக்கு P கண்டுபிடிக்க முடியுது. அதே மாதிரி Pலேருந்து Q டிரைவ் பண்ண முடியுதா? எஸ், Q டிரைவ். மற்றதெல்லாம் நான் ஒமிட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா R2 of QR. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? Q டிட்டர்மைன்ஸ் Rன்னு பார்க்கணும், இல்லை R டிட்டர்மைன்ஸ் Qன்னு பார்க்கணும். ரெண்டுமே இருக்கணும். இப்போ Q டிட்டர்மைன்ஸ் Rன்னு பார்க்குறதுக்கு என்ன வரும்? ஆமாம், Qலேருந்து எனக்கு என்ன வரும்? PT வரும். திருப்பி Pலேருந்து எனக்கு Q வருதா? QRS வருதா? ஸோ Q டிட்டர்மைன்ஸ் R. இந்த இதுவும் எனக்கு வந்துடும். இப்போது R க்ளோஸர் எடுத்தால் எனக்கு என்ன வருது? ST வருது. வேறு ஏதாவது வருமா? வேறு எதுவுமே வராது. பட் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, R க்ளோஸர் எடுத்தால் Rஐ தவிர வேறு ஏதாவது ஆட்ரிபியூட்ஸ் இதில் இருக்கா? இல்லை, Q இருக்குது. பட் ஆனால் Q எனக்கு கிடைக்கிறதுனால இதை நான் வந்து ஒமிட் பண்ணிடுறேன். அந்த ஒமிட் பண்ணுறதுனால தான் இதை ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போ R3 of RST. ஸோ இதோட ப்ராப்பர் சப்செட்ஸ் என்ன இருக்கும்? R க்ளோஸர் கண்டுபிடிச்சா நமக்கு RST கிடைக்கும். அதே மாதிரி S க்ளோஸர் கண்டுபிடிச்சா நமக்கு T தான் கிடைக்கும். இப்போது Rலேருந்து நமக்கு எல்லாமே கிடைக்குது. ஸோ இந்த இது வந்து வேலிடு. இப்போ Sலேருந்து நமக்கு T தான் கிடைக்குது. பட் இதை ஏன் நான் வேலிடுன்னு சொல்கிறேன்னா, அந்த Tங்கிற ஆட்ரிபியூட் வந்து இந்த ரிலேஷன் R3ல இருக்குது. ஸோ இதையும் நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். T க்ளோஸர் எடுத்தால் எனக்கு T தான் கிடைக்கும். அது ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஸோ அது எனக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் RS க்ளோஸர் எடுத்தால் எனக்கு என்ன வருது? திருப்பி RST தான் வருது. இப்போ இதையே நான் வந்து ஒமிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே எனக்கு ஆட்ரிபியூட் Rலேருந்து எல்லாமே கிடைக்கும்போது RS யூஸ் பண்ணி எனக்கு இது வந்து என்னோடய சூப்பர் கீ ஆகிடுது இல்லையா? ஸோ எனக்கு இது தேவையில்லை. ஏன்னா Rங்கிற ஆட்ரிபியூட்லேருந்தே எனக்கு எல்லாமே டிட்டர்மைன் பண்ண முடியுது. அதே மாதிரி RTலையும் எனக்கு RST கிடைக்குது. பட் Rங்கிற ஆட்ரிபியூட்லேருந்தே எனக்கு எல்லாமே கிடைக்குது. அதே மாதிரி STங்கிற ஆட்ரிபியூட்டில் வந்து எனக்கு வெறும் ST தான் கிடைக்குது. ஸோ ST கிடைக்குது. ஸோ இது வந்து ட்ரிவியல் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிஸ். ஸோ எந்தெந்த ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிஸ்லாம் தேவையில்லையோ அதை வந்து நான் ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போது பார்த்திங்கன்னா நான் எழுதியிருக்கேன். இதில் வந்து இந்த ரிலேஷனில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி நான் எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பேரண்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் எல்லாமே சைல்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து P டிட்டர்மைன்ஸ் QRS நமக்கு இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? P க்ளோஸர் எடுக்கணும். P க்ளோஸர் எடுத்தால் நமக்கு QRS கிடைக்குதான்னு பார்க்கணும். எதுலேருந்து க்ளோஸர் எடுத்து எதுலேருந்து பார்க்கணும்? சைல்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். இப்போ P க்ளோஸர் எடுத்தால் நமக்கு Q கிடைக்குது. Qலேருந்து R கிடைக்குது. Rலேருந்து S கிடைக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து R. திருப்பி இங்கே பார்க்கலாம். நமக்கு என்ன வரணும்? P க்ளோஸர். ஸோ இங்கே நான் எழுதுகிறேன். இப்போ P க்ளோஸர் எடுத்தால் நமக்கு என்ன வரணும்? QRS வரணும். இப்போ இதில் என்ன கிடைக்குது? Q வருது. Qலேருந்து R வருது. Rலேருந்து S வருது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இது வேலிட். செகண்ட்லேருந்து Q க்ளோஸர்லேருந்து எனக்கு PT கிடைக்கணும்.
க்யூ க்ளோஸ்டர்லேருந்து எனக்கு பிடி கிடைக்குதான்னு பார்க்கணும். இதுலேருந்து க்யூ க்ளோஸ்டர்லேருந்து எனக்கு என்ன வருது, பி வருது. இதுலேருந்து பி வருது. வேறு என்ன இருக்குது, பியில் திருப்பி ஆர் வருது. திருப்பி ஆர் வந்தால் எனக்கு டியும் வருது. ஸோ இதுவும் எனக்கு வேலிட். க்யூலேருந்து எனக்கு பிடி கிடைக்குதா, வேலிட். அடுத்ததுலேருந்து கியூஆர். இப்போது கியூஆர்லேருந்து எனக்கு பிடிஎஸ் கிடைக்கணும். கியூஆர் க்ளோஸர் எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கணும், பிடிஎஸ் கிடைக்கணும். இப்போ க்யூலேருந்து எனக்கு என்ன கிடைக்குது, பி கிடைக்குது. அதே மாதிரி ஆர் கிடைக்குது. ஆர்லேருந்து எஸ்டி கிடைக்குது. ஸோ எனக்கு வந்து பிடிஎஸ் கிடைக்குதா, பிடிஎஸ் கிடைக்குது. ஸோ இதுவும் வேலிட். அடுத்தது எஸ்லேருந்து எனக்கு எஸ் க்ளோஸ்டர் எடுத்தால் எனக்கு டி கிடைக்கணும். ஸோ எஸ் க்ளோஸ்டர் எடுத்தால் எனக்கு டி, இது டைரெக்டாக விசிபிளாக இருக்குது. ஸோ இதுவும் எனக்கு வேலிட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆர் க்ளோஸ்டர் எடுத்தால் எனக்கு எஸ்டி கிடைக்கணும். ஆர் க்ளோஸ்டர் எடுத்தால் எனக்கு என்ன வருது, ஆர்எஸ்டின்னு இங்கே கிளியராக இருக்குது. ஸோ ஆர்எஸ்டி. ஸோ இது என்னது ஆக்சுவலி, ஸோ ஆர்லேருந்து எனக்கு எஸ்டி கிடைக்குது. ஸோ இந்த ஆரை வேணால் ஒமிட் பண்ணிடலாம், ஏன்னா இது வந்து ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி நான் எழுதிட்டேன். ஸோ ஆர்லேருந்து எஸ்டி கிடைக்குது. ஸோ இதுவும் எனக்கு வேலிட். ஸோ அப்போமா அதனால் இந்த ரிலேஷன் வந்து டிபெண்டன்சி ப்ரிசர்விங்னு நான் கன்க்ளூட் பண்ணுறேன். சரியா? அடுத்தது இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் எனக்கு வந்து 4 attributes கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, P determines Q, R determines Sன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேஷனை 2 விதமாக டீகம்போஸ் பண்ணியிருக்காங்க. பிஆர் QSன்னு டீகம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டெப் என்ன, P ப்ராப்பர் சப்செட் ஆஃப் PR வந்து PR. ஸோ P க்ளோஸ்டர் எடுத்தால் எனக்கு என்ன வருது, P க்ளோஸ்டர் எடுத்தால் எனக்கு Q தான் வருது. ஓகேவா? ஸோ வந்து Q தான் வருது. எனக்கு இது தேவையில்லை. ஏன் தேவையில்லை, இங்கே Qங்கிற ஆட்ரிபியூட்டே எனக்கு இல்லை. எனக்கு R கிடச்சிருந்தா நான் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பேன். அடுத்தது ஆர் க்ளோஸ்டர் எடுத்து எனக்கு என்ன வருது, எஸ் வருது. இங்கே ஆனால் எஸ்ஸுங்கிற ஆட்ரிபியூட் இல்லை. ஸோ எனக்கு இதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன் வந்து Q க்ளோஸ்டர் எடுத்தால் எனக்கு என்ன வருது, Q தான் வருது. இது ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ். எஸ் வந்தால் அக்செப்டட். அதே மாதிரி எக்ஸ் க்ளோஸ்டர் எடுத்தால் எனக்கு எஸ் தான் வருது. ஸோ இதில் எந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸுமே வேலிட் இல்லை. எல்லாமே வந்து நல் தான். எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நல். ஸோ இங்கே எல்லாமே எதுவுமே தேவையில்லாதது. அதனால தான் நான் ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு, இங்கே வந்து நமக்கு வந்து நல் தான் வந்திருக்கு. ஸோ இதுவே நல். ஸோ இப்போ பேரண்ட்லேருந்து சைல்டில் இருக்கான்னு செக் பண்ணால் எப்படி செக் பண்ணுவீங்க, இங்கே நல்லா இருக்குது. ஸோ பேரண்ட்லேயும் வந்து நம்ம செக் பண்ண முடியாது இல்லையா? ஸோ therefore the given relation is not dependency preserving. இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து டிபெண்டன்சி ப்ரிசர்விங்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட் நார்மல் செகண்ட் நார்மல் ஃபார்ம் கொடுத்தா அதை எப்படி தேர்ட் நார்மல் ஃபார்மில் டீகம்போஸ் பண்ணுறது, இல்லை ஒரு ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் கொடுத்தா அதை எப்படி செகண்ட் நார்மல் ஃபார்மில் டீகம்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.